காதல் வைத்து காத்திருந்தேன். காற்றில் உந்தன் குரல் மட்டும் கேட்டிருந்தேன். சிரித்தாய் பானு, என்னம்மா, என்ன ஆச்சு? நேத்தே கேட்கணும்னு நினச்சேன். ஏன், நல்லா தானே எல்லாம் வாங்கின்னு இருந்தீங்க, சடனாக என்ன ஆயிடுச்சு? நேத்தே கேட்கணும்னு நினச்சேன், நீங்களாம் ஒரு மாதிரி இருந்தீங்களா, அதான் ஒன்றும் கேட்கல. என்னம்மா ஆச்சு? பொண்ணு வீட்டுக்காரு என்ன நினைக்க மாட்டாங்க அப்படி பாதியில் வந்தா? ஆமாம், பெரிய மைசூர் மகாராஜா பொண்ணு வீட்டுக்காரவங்கெல்லாம் சும்மா இருமா, அவங்க என்ன நினைக்க போகிறாங்க, எதுக்கும் இல்லாத அண்ணக்காவடிங்க. இந்து, இப்படி எல்லாம் பேசுகிறத நிறுத்து. நம்ம வீட்டு மருமகாவோ, அவ்வளோ போய் இப்படி தரக்குறைவாக பேசுகிற? பானு, நீ சொல்லு, என்ன ஆச்சு? இந்து தாம்மா என்னவோ பேசியிருக்கா. என்னவோ என்ன, இருக்கிறத தான் பேசினேன். அக்கா, உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்கோ, இந்த கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன். என்னை கூப்பிடாத, பத்திரிக்கை வைக்கவும் நீ வீட்டுக்கு வந்துடாத. ஏண்டி இந்து இப்படி பேசுகிற? எனக்கு நீ யார் இருக்காங்க? நீயும் அண்ணனும் தான் இருக்கீங்க. அண்ணன் வரமாட்டான், நீயும் அப்படியே பண்ண எப்படி? நீ தானே முன்னாடி நின்று எல்லாம் பண்ணணும், நீயே இப்படி பேசினா எப்படி இந்து? நான் முன்னாடி நின்று பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. அந்த குடும்பத்துக்கு என்ன தகுதி இருக்குது? அதுவும் இல்லாமல் என் வீட்டுக்காரோட ஆளுங்கெல்லாம் என்ன நினைக்க மாட்டாங்க? சரி, அண்ணன் பொண்ணு தான் வேண்டாம், அட்லீஸ்ட் நான் இல்லையா? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கக்கூடாது? என் வீட்டுக்கார பக்கத்து ஆளுங்கெல்லாம் எவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க, நல்ல அழகாக லட்சணமாக படித்து நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க. அவங்கள யாரையான கேட்டு கட்டியிருந்துருக்கலாம்ல? ஏன் ஜீவா உனக்கு மட்டும்தான் பையனா, எனக்கு பையன் இல்லையா? எல்லாம் நீயே பண்ணிவிட்டு இப்போ ஒப்புக்கு மட்டும் எங்களை கூப்பிடுற. அது இல்லை இந்து, இந்த பொண்ணு விட்டால் வேறு பொண்ணே இல்லையா? ஏன் பணக்கார வீட்டு பொண்ணுங்க கூட தான் நம்ம பேச்சு கேட்டு நடக்கிற மாதிரி இருக்கிறாங்கோ. ஒரு விஷயத்த ஓப்பனாக கேட்குறேன், ஏன் நம்ம அக்ஷயாக்கே ஜீவாவை கட்டினா என்ன குறைஞ்சி போயிடுற? இந்து, என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறியா? நான் எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறேன், உடனே கோவப்படுறத. அதில் இருக்கிற உண்மைத்தன்மை என்னன்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாரு. என்னத்தை யோசனை பண்ணுறது? கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்கு கை கொடுக்காதவன் அவன். அவனோட பொண்ணு எப்படி என்ன கடைசி காலத்தில் பார்த்துக்கோ. அதெல்லாம் அப்போது அண்ணன் ஃபோன் பண்ணி எவ்வளோ பேஜார்பட்டான் தெரியுமா? நம்ம கடையில் இருக்கும்போது கூட அண்ணன் தான் ஃபோன் பண்ணது, ரொம்ப வருத்தப்பட்டான். நான் புத்தி கெட்டு போய் பண்ண வேலையால் எவ்வளோ பெரிய விபரீதம் ஆயிடுச்சு, என் தங்கச்சியே நான் இழந்துட்டேன் அப்படின்னு எவ்வளோ அழுதான் தெரியுமா? நிஜமாவா சொல்கிற? ஆமாம், இந்த விஷயத்தில் போய் சொல்லி எனக்கு என்ன வரப்போகுது? அண்ணன் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. உன் விஷயத்தில் பெரிய பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு எவ்வளோ மனசு வேதனைப்பட்டாங்க தெரியுமா? இங்கே பாருக்கா, 1000 தான் இருந்தாலும் நம்மளாம் அண்ணன் தங்கச்சி அண்ணன் தம்பின்ற உறவை விட்டு கொடுக்க முடியாது. நாளைக்கு நம்மளுக்கு கஷ்டம்னு வந்தால் அவங்க தானக்கா முதல்ல வந்து நிற்கிறவங்க. ஏதோ அண்ணனுடைய பொறாத காலம் அப்படி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் காலம் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. உங்கள் 2 பேருக்கும் வந்த கெட்ட காலமும் என்னவோ பிரிஞ்சிட்டிங்கோ. அது ஏன் இந்த ஜீவ கல்யாணத்தில் 2 பேரும் சம்மந்திங்களாக சேரக்கூடாது? இங்கே பாரு, ஒரு விஷயத்த சொல்கிறேன், நல்லா யோசனை பண்ணு. உனக்கே இது சரின்னு தோணும். இப்போ நீ கட்ட போகிறவ வெளியே ஆள், அவன் நாளைக்கு ஜீவாவை பிரித்து கூப்பிட்டுன்னு போயிட மாட்டான்னு என்ன நிச்சயம்? இதே நம்ம அண்ணன் பொண்ணுக்கு கொடுத்தா அவள் எங்கே போயிடுவா? போனால் அவங்க அப்பா வீட்டுக்கு போகணும், இல்லைன்னா இங்கே இருக்கணும். கடைசி காலத்தில் அவள் தான்க்கா பார்த்துக்குவா. என்ன சொல்கிற? எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கு இந்து. இதில் குழப்பறதுக்கு என்ன இருக்குக்கா? நான் இருக்கிற உண்மையாக தான் சொல்கிறேன். இந்து, இப்போ வந்து இதெல்லாம் சொல்கிறியே, என்கேஜ்மெண்ட்டே ஆயிடுச்சு, எப்படிம்மா? அந்த பொண்ணையும் நம்ம பார்க்கணும் தானே, பாவம் இல்லையா? நீ சும்மா இருமா. பாவம் பாவம்னு இந்த வீக்னஸை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன் எத்தனையோ கல்யாணம் மண்டபத்தில் கூட போய் நின்று இல்லையா? இது வெறும் என்கேஜ்மெண்ட்டு தானே, இதில் என்ன பெருசாக இது வந்துருப்போது? இல்லடி, ஜீவா அந்த பொண்ணை விரும்புகிறான். இப்போ போய் இந்த கல்யாணத்தை நிறுத்துனாக்கா என்ன சொல்லுவானோ தெரியலையே. அப்போது நீயும் முழு மனசாக ஒத்துக்காம தான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்க, அப்படி தானே? அப்படின்னு சொல்ல முடியாது. உனக்கு அக்ஷயாவை மருமகளை ஏற்றுக்கிறதுக்கு ஓகேன்னா சொல்லு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இல்லை, எனக்கு பொண்ணு வீட்டுக்காரது கூட பிரச்சனை இல்லை, ஜீவாவை நினச்சாதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா அவன் வேண்டான்னு நின்னான், நானு தான் அவனை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ தலையை எடுத்துக்காத. இந்து, பொண்ணு விஷயமா பார்த்து நிதானமாக முடிவெடுங்கம்மா. எனக்கு என்னவோ அந்த பொண்ணும் ஜீவாவை விரும்புகிறான்னு தான் தெரியுது. அந்த பொண்ணோட மனசு பேஜார் படம்மா, பார்த்து. அதை பற்றியெல்லாம் நீ தலையே கெடுத்துக்காதம்மா. அவங்களுக்கு எப்படி செட்டில் பண்ணணுமோ அப்படி பண்ணுறேன். காசை பார்த்தா எல்லாம் வாயை புழக்கங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ தலையை கெடுத்துக்காத.
சரிக்கா, அப்போ இந்த சந்தோஷமான விஷயத்த நான் அண்ணன்கிட்ட சொல்கிறேன். சரி சௌமியா, நான் வரேன். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி என்கிட்ட ஷேர் பண்ண. ஒரு அண்ணியா இல்லைன்னாலும் ஃப்ரெண்டா நான் வரேன். நான் என்னன்னு சொல்லட்டும், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் மேலே எனக்கு டவுட் இருக்குன்னு சொல்லட்டா? இதை நான் அம்மா கிட்ட சொன்னால் அம்மா என்ன நினைக்க மாட்டாங்க? பணக்கார வீட்டு பையன்னு நானும் ஏமாந்துட்டேன். அவன் என்னை விட என்னோட காசை தான் அவன் விரும்புகிறான். இதை நான் அம்மா கிட்ட எப்படி சொல்லட்டும்? ஏய் சௌமியா, என்னடி என்ன சொல்லிட்டு போற? நீ ஏன் அழுதுன்னு உட்காந்து இருக்க? எதனா சொன்னால உன்ன? இல்லைம்மா, அவங்க என்ன சொல்ல போகிறாங்க? அவங்களாம் ஒன்றும் சொல்லலை. அப்புறம் ஏன் அழுகுற? என்னவோ பேசியிருந்த மாதிரி இருந்துச்சு உங்ககிட்ட. ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் அப்படியே. சரி, மாப்பிள்ளை பையன்கிட்ட பேசுனியா? என்ன சொன்னார்? ஏதாச்சும் நல்ல பதிலாக சொன்னாரா இல்லையா? அம்மா, இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாமா? ஏய் பைத்தியக்காரி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எதுக்குடி இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்ற? இல்லைம்மா, எனக்கு என்ன மனசுக்கு சரிப்பட்டு வரல, அதுதான். நீ தானடி லவ் பண்ணேன்னு சொன்ன அவனை. அதுவும் இல்லாமல் பெரிய பணக்கார வீட்டு பையன், அவனை போய் வேண்டான்னு சொல்கிற இப்போ? அம்மா, அது என்ன போயின்னு என்ன ஆனாலும் சரி இந்த இடத்த விடக்கூடாது. அம்மா, அவன் என்னை உண்மையாகவே விரும்பலம்மா. நம்மக்கிட்ட இருக்கிற பணத்துக்காகத்தான் அவன் நாடகம் பண்ணுற மாதிரி தெரியுது. பணக்காரங்க இல்லையா, அப்படி தான் இருக்குவாங்க. பணத்தில் தான் குறியாக இருக்குவாங்க. நம்ம தான் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போனோம். அவன் என்ன லவ்வே பண்ணலம்மா. அடி பைத்தியக்காரி, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும். நீ ஏன் அதை பற்றி கவலைப்படுற? இப்போ உன் குறிக்கோள் எல்லாம் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கிறதுல தான் இருக்கணும். ஏதானா சொதப்பி வச்ச வீட்டை விட்டு துரத்திடுவேன் உன்னை. அம்மா, நான் அப்பா இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாரு, கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். அவங்களால முடியவே முடியாதுன்ட்டாங்கம்மா. அவ்வளவுதானே, விடு. எப்படியோ எங்கள் தலையை அடமானம் வச்சானா இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடுறோம். நீ போய் அந்த பையன்கிட்ட கல்யாணத்தை நிறுத்து அது இதுன்னு எதனா சொன்னேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான் உன்னை. அம்மா, என்னம்மா இப்படி பேசுகிறீங்க? ஸ்டார்டிங்கில் இவ்வளோ குழப்பம், மனசு வேற ஒத்துக்கல. அப்புறம் எப்படிம்மா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்? அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். இப்போ அப்படி தான் இருக்கும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பாரு, அதை யோசனை பண்ணி பாரு. அவ்வளோ பெரிய பங்களா, அத்தனை கோடி சொத்துக்கு நீ தாண்டி முதலாளி. அதை விட்டுட்டு அவன் லவ் பண்ணல, என் மனசு ஒத்துக்கலன்னு என்ன இதெல்லாம்? எந்த காலத்தில் இருக்கிற நீ? அப்படியே உனக்கு பிடிக்கலன்னாலும் பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்கோ. அப்புறமா கொஞ்ச நாள் பொறுத்து டைவர்ஸ் பண்ணிவிடு. எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு டைவர்ஸ் பண்ணிட்டா கூட சொத்துல பங்கு இருக்கும். அப்புறமா நீ உன் மனசுக்கு பிடிச்சவனா கட்டிக்கோ. அம்மா, என்னம்மா இவ்வளோ மோசமாக பேசுகிறீங்க? அப்புறம் இன்னும் என்னடி பண்ண சொல்கிற? இங்கே பாரு, என்ன ஆனாலும் சரி இந்த கல்யாணம் நடந்தே தீரும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கண்டதையும் தலையில் போட்டுக்காம போய் வேலையை பார்ப்போ. வந்துட்டேன், மனசு சரியில்லை, லவ் இல்லை, அப்படி இப்படின்னு. என்ன எங்கள் அம்மா இவ்வளவு மோசமாக இருக்கிறாங்க? இவங்க இப்படி இருக்குவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அந்த புதுசாக வந்திருக்கிற அந்த அன்னைக்கு இருக்கிற அக்கறை கூட எங்கள் அம்மாவுக்கு என் மேலே இல்லாமல் போயிடுச்சு. எங்கள் அம்மாவால் தான் பாதி நான் இப்படி ஆயிட்டேன், பணம் காசுக்கு ஆசைப்பட்டு. ஆனால் இப்போது ஃபேக்ட் என்னன்னு நினைக்கும்பொழுது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அந்த சுரேஷ் பேசுனதை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இதை எப்படியாச்சும் நான் அன்னிக்கிட்ட ஷேர் பண்ணியே பண்ணுவேன். என்ன ஏதுன்னு நான் செக் பண்ணியே பண்ணணும். போதும், இனி நான் காசுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் போதும். என் லைஃப்பை நான் பார்க்குறேன். அவன் பேசின விதமும் அவன் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு கை காலெல்லாம் நடுங்குது. அன்பே இல்லாத கல்யாணம் வேண்டவே வேண்டாம் எனக்கு. ஹாப்பி பர்த்டே ஐஷு. ட்ரெஸ் பிடிச்சிச்சா? அம்மா ஏதோ அர்ஜென்ட்டாக எடுத்துன்னு வந்ததுடி. தேங்க்யூ ஸோ மச் ஆதி. சூப்பராக இருக்குது, எனக்கு ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிச்சு. பாரு, நல்லா இருக்குல்ல? உனக்கு என்னடி, எது போட்டாலும் அழகாக தான் இருக்கும். பொம்மை மாதிரி இருக்கே. தேங்க்ஸ் டி.
சரி, அப்புறம் இன்னைக்கு என்ன பிளான்? இங்கே போகிறதா ஐடியா இருக்கா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, வீட்லேயே தான். பார்த்துக்கம்மா, கொஞ்ச நேரம் ஆயிட்ட அப்புறம் பிளான் மாறிட போகுது. அச்சோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சிக்னல் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். சும்மா இருடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதுக்கு என்ன தேடி வந்தாங்களோ கண்டிப்பாக சொல்கிறேன் பாரு. நல்லா திட்டுன்னு திட்டுறதுக்கு தான். சரி சரி, எடுத்து பேசு, நான் அப்புறமா வரேன். சரிடி. ஒன்றும் இல்லைன்னு கல்யாணத்தில் தான் போய் முடியும்னு நினைக்கிறேன். போவியா? ஐயோ, கால் எடுக்கிறதுக்கே பயமாக இருக்கே. என்னென்ன திட்ட போகிறாங்கன்னே தெரியலையே. என்ன காலே எடுக்கல? சே, பர்த்டேக்கு விஷ் பண்ணலான்னு பார்த்தேன், காலே போலியே. இன்னும் தூங்கின்னு இருக்கிறாளோ? தூங்கின்னு தான் இருக்குவான்னு நினைக்கிறேன். சரி, இன்னொரு முறை ரிங் போடுவோம். அச்சோ கடவுளே, என்ன இது கண்டினியூஸாக ரிங் ஆயினே இருக்கு. என்ன செய்யட்டும்? சரி, எடுத்து தான் பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஐஷு, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. எங்கே என் காலை எடுக்க மாட்டியோன்னு நினச்சேன். தேங்க்யூ ஸோ மச் என் காலை எடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். என்னடா திடீர்னு இவன் கால் பண்ணி எனக்கு பர்த்டே விஷஸ் எல்லாம் சொல்கிறான்ட்டு நினைக்கிறியா? நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். நேற்று கூட உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன், ஆனால் நீங்கள் தான் யாரும் வீட்டில் இருக்கல. நம்ம 2 பேரும் தனியாக மீட் பண்ணலாமா? உனக்கு விருப்பம்னா ஓகே, இல்லைண்ணா நான் கட்டாயப்படுத்தலை. ஆனால் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் பேசி தான் ஆகணும். அது ஃபோனில் தான் பேச முடியாது, அதனால தான். அதுவும் வேறு என்னோட பர்த்டே. இந்த நாளில் நான் உங்ககிட்ட பேசினா இந்த விஷயத்த நல்லாயிருக்கும். ப்ளீஸ் வர முடியுமா? என்ன, நேரில் மீட் பண்ணணுமா? எதுக்கு? அதுவும் இல்லாமல் எங்கள் சித்திக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. அதால் வேண்டாம். என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓஹோ, உங்கள் சித்தி வருத்தப்படுவாங்க. அப்போது நீ வருத்தப்பட மாட்ட. என்னை பார்க்கணுன்னு உனக்கு ஆசை இல்லையா? இல்லை நீ கூட பேசணுன்னு உனக்கு விருப்பம் இல்லையா? என்ன விரும்புந்தெல்லாம் பொய்யா? அதுக்குள்ளேயே என்ன மறந்துட்டியா ஐஷு? இவ்வளவு சீக்கிரம் என்ன மறந்துட்டு நீ நார்மலாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்ன என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் விரும்புது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உண்மையா இல்லையா? அவ்வளவு சீக்கிரம் என்னை மறந்துட்டியா? என்னை மறந்துட்டு உன்னோட வேலையை பார்த்துன்னு போயிட்டியா? இதுதான் நீ என் மேலே வச்ச உண்மையான லவ்வா? நீ இப்படி இருக்குவேன்னு நான் எதிர்பார்க்கல. என்ன ஆனாலும் சரி, எனக்காக காத்துன்னு இருக்குவேன்னு நினைச்சேன். ஆனா நீ போதும் நீங்கள் ஒன்றும் என்னோட லவ் பற்றி கமெண்ட் அடிக்க தேவையில்லை. நான் எப்படி லவ் பண்ணேன்னு எனக்கு தெரியும். நான் உண்மையாக தான் இருந்திருக்கேன், உங்களை மாதிரி. சாரி. சொல்லு. என்ன உங்களை மாதிரி டபுள் மைண்டட் இல்லைன்னு சொல்றியா? அட, என்னோட ஐஷு பேபிக்கு கோவம்லாம் வருது. இந்த கோவத்தை நான் நேரில் பார்க்காம விட்டுட்டேனே. அந்த பொம்மை மூஞ்சில கோவம் வந்தால் எப்படி இருக்கும்? அழகாக தான் இருக்குவ. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த மாமனை பார்க்க வரியா இல்லையா? என்ன பேபியா? நான் இப்போ உங்களோட பேபியானே, அப்புறம் நீங்கள் இப்போ எனக்கு மாமா ஆனீங்க? இங்கே நான் ஒன்றும் எங்கள் வீட்டில் இல்லை, தெரியும் இல்லை. நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிவிட்டு அப்புறமா வேணும்னா வரேன். ஆனால் கன்ஃபார்ம் எல்லாம் இல்லை. நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழித்து ஃபோன் பண்ணுறேன். எனிவே, என் பர்த்டேக்கு விஷ் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஓகே, வரமாட்டேன்னு சொல்லாமல் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னா இல்லை. சரி, அப்போ நீ கண்டிப்பாக வந்துடுவேன். என்னோட கால்காக நான் வெயிட் பண்ணின்னு இருக்கேன். ஓகே, பாய். விட்ரா ஜீவா, எதுக்கு கோவப்படுற? சிஸ்டருக்கு நேற்று என்னாச்சோ ஏதோ, அதுதான் சொல்லாமல் போயிட்டாங்கோ. நீ ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது தானே? இல்லைடா சக்தி, ஒரு வார்த்தை நான் போயின்னு இருக்கிறேன், ரொம்ப அவசரம்னு சொன்னா இன்னும் குறைஞ்சா போயிடுவா.
நேற்று நான் எவ்வளோ ஆசையாக வந்தேன் தெரியுமாடா, அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி தரணும்னு. ஆனால் என்னை மதிக்காமல் அப்படியே போயிருக்கா. எவ்வளோ நெஞ்ச அழுத்தம் அவளுக்கு. சரி விட்றா, அதான் சொன்ன இல்லை, ஏதாவது அர்ஜென்ட்டான விஷயமா இருக்கும், அதனால தான் சிஸ்டர் சொல்லாமல் போயிருக்காங்க. சரிடா, நீ சொல்கிற மாதிரியே ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயமா இருந்தாலும் வீட்டுக்கு போய் அந்த வேலையை முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருந்துக்கலாம்ல. இதோ மறுநாள் காலையில் ஆயிடுச்சு, இது வரைக்கும் ஒரு கால் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை, ஒன்றுமே இல்லை. என்ன சார் ரொம்ப தீவிரமாக சிஸ்டரை லவ் பண்ணுற மாதிரி தெரியுது? சும்மா இருடா, நான் ஒரு விஷயம் பேசினா இவன் இல்லாததெல்லாம் பேசுவான். எது இல்லாதது? அப்போ நீ சிஸ்டரை லவ் பண்ணலையா? பண்ணுறனே, பண்ணி தொலைகிறனே, அதனால தான் நான் இப்படி கத்துறேன். என்னோட ஃபீலிங்ஸ்க்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காம போயிருக்கா. அவளுக்காக நான் நேற்று என் சித்திக்கிட்டெல்லாம் சண்டை போட்டிருக்கேன். அப்போது இவ எப்படி இருக்கணும்டா என்கிட்ட? நான் என்னோட குடும்பத்தை ஆளுங்கிட்ட இவளை விட்டு கொடுத்ததே இல்லைடா. ஆனால் இவோ அப்படியெல்லாம் இல்லை, என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறதே இல்லைடா. இப்போ கூட பாரு, நான் கால் பண்ணலன்னா அவளும் கால் பண்ண மாட்டான். ஒரு முறை கூட எனக்கு கால் பண்ணி என்ன ஏதுன்னு பேச மாட்டான். எனக்கு நிஜமாவே டவுட்டாக இருக்குடா, அவளுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரியல. டி ஜீவா, ஏன்டா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிற? இது ஒன்றுமே இருக்காது பாரு. நீ டென்ஷன் ஆகி சிஸ்டர் திட்டாத. இல்லைனா உனக்காக நான் ஃபோன் பண்ணி கேட்கட்டா? வேண்டாம், அவளே பண்ணட்டும். அவளுக்கு எப்போ பண்ணணும்னு தோணுதோ அப்போ பண்ணட்டும். அது வரைக்கும் நான் அவளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இப்படியே இருந்தாக்கா கல்யாண நாளே வந்துருமேடா. பரவாயில்ல, அவள் என்ன நினைக்கிறாளோ அதை பண்ணட்டும். ஜீவா, நீ ரொம்ப கோவப்படுறடா. உன்னோட கோவத்தை குறைச்சிக்கோ, அது உனக்கும் நல்லது, உன்னோட இந்த ரிலேஷன்ஷிப்க்கும் நல்லது. என்னையே குறை சொல்லுடா நீ. எனக்கு என்னமோ சிஸ்டர் மேலே தப்பு இல்லைன்னு தோணுது. என்ன ஏதுன்னு வீட்டில் விசாரிடா. அம்மா கிட்ட என்னடா போய் பேசுறது? அம்மாவே இறங்கி வந்து உனக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோன்னு தான் சொன்னாங்கோ. அதுவும் எங்கள் சித்தி பண்ண தப்புக்கு எங்கள் அம்மா மன்னிப்பு கேட்டாங்கடா. அவளுக்கு இவ்வளோ நெஞ்சழுத்தம் இருக்கும். இவ்வளோல்லாம் பண்ணி கூட ஃபோன் பண்ணல, என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல. இருக்கட்டும். சரிடா, கூல். சின்ன பொண்ணு, எதுக்குமா அழுவுற? யாராச்சும் எதனா சொன்னாங்களா? அம்மா உன்னை திட்டினாங்களா? இல்லை, அதெல்லாம் இல்லை. அப்புறம் என் தங்கச்சி உன்னை எதனா சொன்னாளா? இல்லைங்க, அவங்கெல்லாம் யாரும் என்ன ஒன்றும் சொல்லலை. அப்புறம் என்னம்மா, என்ன ஆச்சு? நீ அழுகிறன்னா என்னால் நம்பவே முடியல. எப்போ பாரு சந்தோஷமா கலகலன்னு எல்லாம் பேசி சிரிச்சுன்னு எல்லாரையும் கேலி பண்ற ஆளு நீ. நீ எதுக்கு அழுகுற? உன்னை இப்படி பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு சின்ன பொண்ணு. என்ன விஷயம்னு சொன்னா தானே ஏதாச்சும் சரி பண்ண முடியுமா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. என்னங்க இப்படி பேசுகிறீங்க? என்னவே நான் வெளியே சிரிச்சுன்னு மற்றவங்களை கேலி பண்ணின்னு இருந்தாலும் நானும் ஒரு மனுஷி தானுங்க. ஆமாம்மா, இப்போ உன்னை யார் இல்லைன்னு சொன்னது? அதுக்கும் நீ அழுவுறதுக்கும் என்ன சம்மந்தம்? அது வந்து என்ன, உங்க வீட்ல இருந்து யாராவது எதனா சொன்னாங்களா? இல்லைங்க, அவங்க யாரும் ஒன்றும் சொல்லலை. அப்புறம் ஏன் இப்படி அழுவுற? அது வந்து அக்கா மாசமாக இருக்காங்கல்ல. ஆமா, மாசமா இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயம் தானே அது. நீ அழுவுற அதுக்காக? என்னங்க புரியாமல் பேசுகிறீங்களா? நம்மளுக்கும் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? புரியுது சின்ன பொண்ணு, நம்மளும் ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு தானே இருக்கிறோம். ஆனா கடவுள் தானே கண்ணை திறக்கணும். என்னவே ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது கிடைக்க வேண்டிய நேரத்துக்கு தானம்மா கிடைக்கும். நீ ஏன் இப்போவே மனசு போட்டு குழப்பிக்கின்னு இப்படி உடம்புக்கு எடுத்துக்கிற? நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதே எடுக்கலாம். எந்த டைமுக்கு நம்மளுக்கு குழந்தை வரணும்னு இருக்கோ அந்த டைமுக்கு கண்டிப்பாக நம்ம கைக்கு வந்து சேரும். இப்போ நீயே அழுது எல்லார்கிட்டையும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம்னு காட்டி கொடுக்க போறியா? அதுக்கும் யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்க சின்ன பொண்ணு. வேண்டாம், அழுவாத. கண்டிப்பாக நம்மளுக்கும் குழந்தை வரும். யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன நினைக்குவாங்க? கண்ணத்தொடி, அதுவும் அண்ணி மாசமா இருக்கிற டைம்ல போய் நீ இப்படி உட்காந்து அழுதுந்தியனா நம்மளதாம தப்பா நினைக்குவாங்க. கண்ணத்தொடி. இங்கே பாருங்க, நான் ஒன்றும் அக்கா மாசமாக இருக்காங்கன்னெல்லாம் வயிற்றுச்சல் படல. எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் நம்மளுக்கும் அதே மாதிரி ஒரு குழந்தை வந்துச்சுன்னா இன்னும் சந்தோஷப்படுவேன். கவலைப்படாத சின்ன பொண்ணு, கண்டிப்பா வரும். நம்ம இப்போ எடுத்துன்னு இருக்கிற ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக எடுத்தா கரெக்டான டைமுக்கு நம்ம கையில் பாப்பா வந்து சேரும். கண்ணத்தோட போ. சரி, எங்கன்னா வெளியே போகலாமா? வேண்டாம். இல்லைனா உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரைய 2 நாளைக்கு? இல்லை, நான் போகல, உங்கள் கூடவே இருக்கிறேன். ஏன் கூடவே இருக்கிறதா இருந்தா இப்படி இருக்கக்கூடாது. அழுமூஞ்சி சின்ன பொண்ணா.
கண்ணத்தோட முதல்ல. ம் சரி.